ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அனுபவிப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைநோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இந்த வாக்குத்தத்தின்படி என்னை நடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இஸ்ரவேலிற்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இந்த வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இந்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகான கர்த்தர் என்று சொன்னவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறந்தவர்கள், நண்பர்கள், வேலை, ஊழியம், மாறுதல் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமண காரியத்தில் நீர் எடுத்து வருகிற எல்லா அதிசயமான ஆச்சரியமான வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நடத்த போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் மறைந்து எல்லா வியாதிகளும் குணமாகி இந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி போயிட்டு நன்மையினால கிருபையினால முடிசூட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கைகளை வைத்து, கர்த்தாவே எங்களை ரட்சியம், இப்பொழுது ரட்சியம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. போதும் ஆண்டவரே, போதும் இந்த வேதனை, போதும் இந்த வறுமை, போதும் இந்த கஷ்டம், போதும் இந்த உபத்திரவம். என் கண்கள் தெரியாமல் அறைந்தது போதும், எங்கள் இருதயம் பாதிக்கப்பட்டு நொந்தது போதும், எங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணி 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 மறிக்கிற தருவாய்க்கு போனது போதும். இப்பொழுது ரட்சியம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சேவ் மீ லார்ட் நவ், சேவ் நவ் லார்ட், சேவ் நவ் லார்ட் சொல்லுங்க. எங்களை
இப்பொழுது ரட்சிங்க, இப்பொழுது ரட்சிங்க. ஆண்டவரே, இனி இனி தாமதிக்காதீங்க, இனி எந்த லேட்டும் வேண்டாம். கர்த்தர் இப்பொழுதே இப்பொழுது, ஏன்னா உடைய வார்த்தை எவ்வளவு உண்மையது. இந்த நிமிடத்தில் கேட்ட நொடி பொழுதுல பதில் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. மனுஷன் அல்ல, போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்வதற்கோ அல்லது மறந்து போவதற்கோ நீங்கள் மனுஷன் அல்ல. என்னிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு மனுஷன் அல்ல. என்னால் முடியாது என்று சொல்கிறதற்கு மனுஷன் அல்ல. ஏனென்றால் அவனால் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். அந்த இயேசுவிடத்தில் கேட்கிறோம். இப்பொழுது இந்த வினாடியில், இந்த நொடி பொழுதுல கழுத்து வலி, இருதயம், நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் தீர்வை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேலைக்கான தீர்வு, உயர்வுக்கான தீர்வு, மாறுதலுக்கான தீர்வு விசுவாசிக்கிறோம். அப்புறம் இயேசுவை நம்புகிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. டிலே சில சமயங்களில் எங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும், விட்டு பின்மாறக்கூட செய்யும். ஆனால் காத்திருக்கிறது நல்லது தான். ஏன்னா எத்தனை பேர் அதனால் காத்திருக்க முடியும் ஆண்டவரே? தலை போகிற காரியத்தில் நாங்கள் மாட்டியிருக்கிறோம், முழுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்கள் கையை பிடிச்சி தூக்கலைன்னா பேதுருவை உயிரோடு பார்த்திருக்க முடியாது, அமிழ்ந்து போயிருப்பான். எசேக்கியாவை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஜீவன் கொடுக்கலான்னு அவன் இறந்து போயிருப்பான். ஒரே ஒரு வினாடி தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது எங்களை ரட்சியும். நோ மோர் டிலே, நோ மோர் டிலே. உண்மை கட்டளை கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம், நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேட்க போகிற செய்தி அதுதான். அன்றைக்கு அந்த மக்கள் இப்போது எங்களை ரட்சியும் சொல்லி கேட்டாங்க. சிலரை ரட்சித்தீங்க, சிலரை காலதாமதமாக ரட்சித்தீங்க. ஆனால் இப்பொழுது எங்களை ரட்சிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாளை மறுதினம் நாம குருத்தோலை ஞாயிறை கொண்டாட போகிறோம். ஆல்மோஸ்ட் we are nearing ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். ஸோ நாளை மறுநாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். என்ன நாளுன்னா, நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ அநேகர் சொன்னாங்க, நீங்க தீர்க்கதரிசியா அப்படின்லாம் கேட்டாங்க. நீங்க எலியாவா என்று கேட்டாங்க, வரப்போகிற மெசையாவா என்றெல்லாம் கேட்டாங்க. சில கூட்டத்தார் அவரை ராஜாவாக்க பார்த்தாங்க, சில யூதர்கள். இதுல சீஷர்களுக்கும் அவர் ராஜாவாக வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு அன்பா இருந்த 2 சீஷர்கள் அவங்களை தாயார் ரெக்கமெண்டேஷன்ல வராங்க. தாயார் சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த ஹோப்பு, அதாவது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, இவர் அரசியல் ரீதியாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இவர் ராஜாவாக எல்லாம் வயதிலே வந்துடுவார். தாவீதின் வம்சத்திலிருந்து ராஜா வரும். இவருக்கு சரியா வராரு, தாவீதின் வம்சத்திலிருந்து வராரு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் பின்னால போய் கொண்டாரு. நல்ல வசனம் உண்டு. அவன் பின்னாடி ஏராளமானவர்கள் போறாங்க. அந்த வசனத்தை கண்டுபிடிச்சி நீங்க எனக்கு எழுதுங்க. எல்லாரும் அவன் பின்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருடைய மனதிலையும் அவரை ராஜாவாக்கி, அவங்களுக்கு விரோதமா இருந்த அந்த விரோதமா இருந்த அந்த பிலாத்து, ஏரோது, இவர்கள் எல்லாரையும் கீழே இறக்கணும். அவங்க கீழே அடிமையா இருப்பதை விட நம்ம சுய அரசு ராஜ்யம் ஏற்படுத்தணும் என்பதற்குள்ள ஒரே குறிக்கோள். அதில் யாராருக்குன்னா சீடர்கள், நான் பர்டிகுலராக சொல்கிறேன், சீடர்களுக்கு யோவானுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும். நம்ம தாய் கேட்குறாங்க, வலது பாரசத்தில் அவனுக்கு ஒரு இடம், அப்படின்னா நிதி அமைச்சரா அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த பொறுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் அதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் நான் பீலையாமை பற்றி பேசும் பொழுதும் கூட, பீலையாமை கர்த்தர் சொன்னா நீ சபிக்காத,
ஆனால் பிலேயாம் கொஞ்சம் பண ஆசையோடு கூட சபிக்க முதலாவது முற்பட்டான். அவன் யாரை நினைவுபடுத்துகிறான்னா, நீங்கள் மனசில் அன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி நான் 2:2:2ன்னு சொன்னேன். 23:2:2 அதை ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தானியேல் 2:48 அதே மாதிரி 23 இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? இந்த யூதாசும் பண ஆசையோடு கூட நம்முடைய ராஜாவாகிய அல்லது நம்முடைய தேவகுமாரனாகிய நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க அவன் 30 வெள்ளிக்காசுக்காக பொருத்தி கொண்டான். ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டான். என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஹிஸ்டரி எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் தப்பிச்சிடுவாரு அப்படின்ற பிலாத்து இவன் யூதாசு நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது என்ன யோசிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும், இந்த குழப்பத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். மூணாவது உண்மையாகவே இல்லை இவர் வந்தார், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவர் ராஜாவாகலை, சரி அதனால் இவர் போட்டோம், வேறு யாராவது ஒருவர் வந்தாவது அந்த ஆட்சி கவிழ்க்கட்டும் என்று சொல்லி அவன் யோசித்திருக்கிறான். ஆனால் கடைசியில் ரியலைஸ் பண்ணுறான், குற்றமில்லாத தேவகுமாரனை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்ததான் செய்தது. என்னன்னா, அவன் பணப்பையை வைத்திருந்ததுனால அவனுக்கு அந்த நிதி அமைச்சர் பதவி, அவனுக்கு ராஜ்யம் ஸ்தாபித்த உடனே கிடைக்கும், கொஞ்சம் பெரிய பிக் ஷாட் ஆயிடலாம், அந்த எருசலேம் யூதேயா அல்லது இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நிதி அமைச்சராக மாறலாம் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். ஆசை. ஓகே, அதனால் காட்டி கொடுத்துருக்கலாம். அவருக்கு தப்பிச்சிடுவாருன்னு நினச்சிருக்கலாம். ஆனாலும் தப்பு பண்ணிட்டான். சரிங்களா? இப்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இதை ஏன் சொல்லிக்கொண்டே வரணும் இந்த இன்ட்ரடக்ஷன். இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் அவரை ராஜாவாக்க நினைத்த பொழுது அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார். அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. அவரை ராஜாவாக்க நினைத்த போது அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார். பல சந்தர்ப்பங்களிலே அவர் நிறைய பேரை ஹீலிங் பண்ணுகிற பொழுது யாரிடம் சொல்லாதீங்க என்று ரொம்ப கட்டளையிட்டார். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், யார்கிட்ட சொல்லாதீங்க, இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டார். ஸோ ஆண்டவருக்கு ஆரம்பத்தில் அந்த பிரியம்லாம் இல்லை. அந்த அரண்மனையில் உட்கார்ந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இவர் ராஜாவாகி அதன் பிறகு ஆளுகை செய்ய வேண்டும். அதனால தான் இவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அரசு வருவதாக என்று அவர் கற்றுக் கொடுத்த பொழுது அவன் மனசில் ஒரு ஆசை வந்துடுச்சு, ஓஹோ ஆண்டவர் அரசு கொண்டு வர போகிறார் என்று சொன்னான். ஏன்னா இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே வாலண்டியர் பண்ணுகிறார். நீங்கள் போங்க, சமீபமான ஒரு இடத்திற்கு போங்க, அங்கே 2 சீஷர் 2 பேர் அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. மத்தேயு 21 கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு கழுதை அதனுடைய குட்டி, ஒரே அழுகே இருந்த ஒரு கழுதை குட்டி. நம்ம ரீசெண்டாக பாலாம் அதை பீலேயாம் கழுதையை பார்த்தோம். கழுதையின் வாயை கண்களை கத்த திறந்தார் என்பதை பார்த்தோம். இங்கே ஆண்டவருடைய அன்பு என்னன்னா, அங்கே அம்மா புள்ள அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயேசுக்காக அந்த பிள்ளை பிரிஞ்சிடக்கூடாது, அது அங்கேயே விட்டுட்டா அது தாய்க்காக ஏங்கும். இல்லை, இயேசுவின் அன்பு அதுதான். பின்ன ஏன் அவர் 2த்தையும் கொண்டு வரணும் என்ற கேள்வி உங்களுக்கு வரணும்னா, சிம்பிளாக உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, தாய் மகன் அப்பா பிள்ளை என்ற உறவு மேலே ஆண்டவருக்கு இருந்த அக்கறை. ஏன்னா அவர் ஏற்கனவே தகப்பனை இழந்தவர், அதனால் யாரையும் பிரிக்க அவர் விடவே மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, நான் இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி, என் குடும்பத்தை விட்டு போயிடுறேன், நல்லது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறாரா என்று பார்த்தா நிச்சயம் விரும்பலை.
உன் குடும்பத்தை முதலாவது பார்த்து குடும்பத்தோடு நீ சேர்ந்து ஊழியம் செய்வது தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? இது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. இது எங்கே வருதுன்னா பழைய ஏற்பாட்டில் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வருகிறது. அது நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல், வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாக நீங்கள் பார்க்கணும். சகரியா 9:9, ஏசாயா 62:11. அது 5ஆம் வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். அந்த 4 கூட அதுதான் சொல்லுது. உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாக மரின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரி, இப்போ இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு 4 பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க வருவேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாம் சண்டே? ஏன் குருத்தோலை எடுத்து ஏன் கழுதை மேலே? சிம்பிள். குருத்து என்பது அது வெற்றியின் ஒரு அடையாளம். இந்த காலத்தில் நம்ம ஃப்ளாக் எடுத்து ஆட்டுவோம்ல. இப்போ யாராவது அரசியல் தலைவர் வந்தால் அவங்களுக்குரிய ஃப்ளாகை வச்சு நம்ம ஆட்டுவோம். இந்த காலகட்டங்களில் இந்த குருத்து என்பது ஒரு ராஜாவின் வருகையின் போது அவருக்கு வரவேற்புக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு உபகரணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 2வது, கழுதை மிகவும் சாந்தம் உள்ளது. அதனால் மாத்திரமல்ல, எப்பொழுதும் இஸ்ரவேல்களில் ராஜாக்கள் வெற்றியோடு திரும்ப வரும் பொழுது கழுதையில் தான் வருவாங்க, ஏற்றப்பட்டு வருவாங்க. அதற்கு உதாரணம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தாவீது சவுலை தான் கோவேரி கழுதையில் ஏற்றி அவனை ராஜாவாக மாற்றினான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கூகுள் அடிச்சிங்கன்னா கழுதை தான் மிக 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் சொல்லப்போனால் விலை உயர்ந்த ஒரு கமாடிட்டி. பென்ஸ் கார் மாதிரி கழுதை, கோவேரி கழுதைலாம் அவ்வளவு, அதாவது ஈவன் குதிரையை காட்டிலும் கழுதை உடைய விலை உயர்ந்தது. நேற்று கூட நான் ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சேன். என்னென்னா, ஒரு கழுதையின் தலையின் விலை இவ்வளவு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டேன். எத்தனை பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னு தெரியல, எனக்கும் தெரியாது. நீங்கள் மறந்து போயிட்டேன். நீங்களாவது அட்லீஸ்ட் கண்டுபிடிங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்த மிருகங்களில் அங்கிருந்த கேமல், அங்கிருந்த ஒட்டகம் கேமல் ஒன்று தான். கழுதை, கோவேரி கழுதை, அதுக்கப்புறம் குதிரைகள் ராஜாக்கள் பயன்படுத்துகிற, அதுக்கப்புறம் ஆடு மாடுகள், இவைகள்லாம் இருந்தன. அதில் ஏன் கழுதைக்கு அவ்வளவு பெரிய மேன்மை? ராஜாக்கள் அதில் ஏன் ஏறி வர வேண்டும்? சரி, அதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. இவர் இந்த கழுதை மேலே ஏறி வருகிறார். ஒரு 4 குறிப்பை சொல்லிட்டு அதன் பிறகு நான் எக்ஸ்பிளனேஷன் அடுத்த நாள் முடிந்தால் நான் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு, விக்டரி. ஆண்டவர் 33 ஆண்டுகளில் 3.5 வருஷம் எல்லாவற்றையும் ஒரு தோல்வி கூட இல்லை. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில இடங்களில் அவரால் குணமாக்க முடியல. அது அவருடைய தோல்வி அல்ல. ரீசன்ட் பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அவர் சில பட்டணங்களிலே, கிராமங்களிலே சிலரை குணமாக்க முடியாமல் போயிற்று. ரீசனும் இருக்கு. 3.5 years ஜெயத்தை தவிர வேற எதையும் பார்க்கல. ஸ்டார்டிங் ஃப்ரம் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதிலிருந்து கடைசி அற்புதம், அவர் அந்த மல்கூஸ் காதை ஒட்ட வைத்தார்ல, வெட்டின பிறகு, பேதுரு வெட்டின பிறகு ஒட்ட வச்சார்ல, அது வரைக்கும், அதன் பிறகு உயிர்த்தெழுந்த பிறகும் கூட இல்லை, அவர் உயிரோடு மனிதனாக அதே சரீரத்தோட, அவர் வேறு சரீரம் இருக்கும். பட் he had a different kind of body and different kind of spirit. He ate in that spirit. He lived in that body
அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மேனி கொடுக்கப்பட்டிருந்தது. மைண்ட், உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த மாதிரியான பாடியை தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். we are going to get that kind of body. இல்லை, ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு பாடி அது. 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்பினேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் விக்ட்ரி, விக்ட்ரி ஓவர் டெத், விக்ட்ரி ஓவர் டிசீஸ், விக்ட்ரி ஓவர் டிப்ரெஷன், விக்ட்ரி ஓவர் எனிதிங். நீங்கள் டீல என்னென்ன வருமெல்லாம் போட்டுருங்க, என்னென்ன போடுறீங்களா, ஆண்டவர் இயேசு அப்படின்னா ஜெயம் என்று அர்த்தம். ஜெய கிறிஸ்து அவர் முன் செல்கிறார். அப்போது தோல்வி இல்லை, நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அநேக இடங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம். அப்படி தானே? நிறைய பேர் நம்மை தோல்வி அடைய செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் அந்த 2 நாட்களின் முடிவில் ஒன்று மாத்திரம், நம்ம உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற பொழுது நமக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும். விக்ட்ரி. தானியேலின் காரியம் வென்றால் ஜெயமாய் முடிந்தது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தின் ஜெயத்தை என் ஆண்டவர் அவர் கையிலே எடுத்துக்கொண்டார். நம்ம இனி தோல்வி இல்லை. அழகா ஃபாதர் போல, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஸோ யாரெல்லாம் ரிசல்ட்டுக்காகவோ, டிரான்ஸ்ஃபருக்காகவோ, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ தோல்வியே சந்தித்து வந்திருந்தா, இந்த நாள் காலையில் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் செய்தி, இந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஏனென்றால் இயேசு ஜெய கிறிஸ்து அவர் முன்னே போகிறார். கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே அவர் முன்னே போகிறார். அவர் பின்னே போகிறவங்க எல்லாருக்கும் அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நம்ம பிள்ளைகளை ஒரு காலம் தோல்வி அடைய போவதே இல்லை. ரைட்? எல்லாரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. 2வது சமாதானம். சமாதானம் உங்களுக்கு அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏசாயா 62, ஏசாயா 62, மன்னிக்கவும், எக்ஸ்கியூஸ் மீ, 11ஆம் வசனத்தில், சீன் குமாரத்தை நோக்கி உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்கிறார் என்று கர்த்தர் பூமி எங்கும் கட்டாந்திர வரைக்கும் அவர் கூறுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் படாத நகரம் என்றும் பேர் பெறுவாய். அதே போல இதில் அநேகமாக நிறைய வர விஷயம் என்னன்னா, 62 நீங்கள் நல்ல வாசனை தெரியும். அவர் கைகளிலே நம்ம அலங்காரமான கிரீடம், ராஜ முடியுமாய் நாம் இருப்போம். அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு காலம் மறந்துடக்கூடாது. சமாதான பிரபு அவர், சமாதான பிரபு வருமளவும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற வசனம் இருக்கிறது. ஸோ அவர் இந்த நாளிலே நமக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உண்மையாக சொல்கிறேன், இந்த காலங்களில் அவ்வளவு சமாதானமின்மை எல்லாருக்குள்ளும் இருளா தொற்றி கொண்டிருக்கிறது. நோ பீஸ் அட் ஹோம், நோ பீஸ் அட் ஜாப் அல்லது ஆஃபீஸில், எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஆனால் இந்த நாள் துவங்கி ஆண்டவர் பவனியாக போகிற நாளில் நீங்கள் நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் கழுதில் ஏறிட்டார்னா நமக்கு பீஸை கொடுக்காம அவர் போகவே மாட்டார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல. அதனால தைரியம் கொள்ளுங்க, சமாதானம்
வரும், வருமளவும் சமாதானம் வருமளவும். அது ஒரு தீர்க்கதரிசன வசனம் இருக்கு. அந்த மைண்டு சமாதானக்காரன் வருமளவும் சிங்காசனம் போவதில்லை, ஏதோ ஒன்று வசனம் வரும், ரைட்? அதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. மூணாவது ஓசன்னா. ஓசன்னா அப்படின்னா சேவ் நவ் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறோம். ஆண்டவரே, இனி ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே திருமணம் நடக்கணும். இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். இன்னும் ஒரு வாரம் இருக்குது, கோர்ட் கேஸ் ஜெயிக்கணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். ஒரு வாரம், ஒரு நாள் தான் இருக்குது, மரணக்கட்டுகள் மாறணும். அப்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய வேண்டுதல், அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை சேவ் நவ், சேவ் நவ். இப்பொழுதே எங்களை ரட்சியம், இப்பொழுதே எங்களை ரட்சியம். பைபிளில் எங்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி என் மேலே இரக்கமாக இருங்க, உடனே என்னை பாருங்க, உடனே என்னை சந்திங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் ஆண்டவருடைய பதில் இதுவாக இருக்கும். உடனே அந்த வேதனை நீங்கி, உடனே பார்வை அடைந்தவனாய், உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, உடனே மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான், உடனே. ஸோ ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர். ரட்சிப்பதற்கு அவருடைய கை குறுகி போவது இல்லை. வேற எந்த உலகத்தில் வேற எந்த நாமமும் யாரையும் ரட்சிக்க முடியாது. நான்காவது விஷயம், இன்னும் யோசனா பற்றி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம குருத்தொல் ஞாயிறு பற்றி பார்ப்போம். லாஸ்ட் விஷயம் என்னன்னா, ஜீசஸ் வெப்ட். ஆண்டவர் 3 முறை கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. முதல் முறைங்க லாசரு, 2வது முறை ஜெருசலேம் நகரத்தை பார்த்து, ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். 3வது முறை எங்க கண்ணீர் விட்டார்? ஏற்கனவே அந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எபிரேயர்ல இருக்கு, அந்த ஆன்சரும் சொல்றேன். நீங்க அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு எழுதுங்க. அங்க அவர் அழுதிருக்கிறார். ஒருவேளை அது எந்த இடமாக இருக்கணும்னா, அது எதை சொல்லுதுன்னா, கெத்சேமனே தோட்டத்துல அவர் அழுதிருக்கலாம் என்று நான் கணிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நமக்கு வருகிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்காக எனக்காக அழுகிற ஒரு கர்த்தர். நம்ம மாறணும், நம்ம குணமடையணும், ஆசீர்வதிக்கப்படணும், கடன் வெளியே வரணும் என்று சொல்லி ஒரு 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 தெய்வ குமாரன் நமக்காக அழுகிறார் என்று சொன்னால், தகப்பன் பார்த்துன்னு சும்மா இருப்பாரா? அவர் தான் சொன்னார், என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து அழுகிறார். இந்த ஜனங்கள், இந்த எருசலேம் நகர மக்கள், இந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்க சந்தோஷம் பட வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும், அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வியாதியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அவங்க நுகத்தடிகளிலிருந்து அவங்க வெளியே வரணும், கட்டுகளிலிருந்து, பிசாசின் கட்டுகள், தந்திரங்கள், வியாதிகள், உடல் உறுப்பு பாதிப்புகளிலிருந்து வெளியே வரணும். அதுக்காகவே என் ஆண்டவர் எழுதார். He cried for the people of Jerusalem. உங்களுக்காக எனக்காக அழுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க நினைக்கிற நான் தான் அழுகுறேன், ஐயோ நானும் எனக்காக அழுது என் கூட இருக்கவன் கூட எனக்கு அழமாட்டுறான், என் கூட இருக்கவ கூட எனக்கு அழமாட்டுறா, நான் தான் அழுது கொண்டு இருக்கிறேன். அது உண்மைதான், நம்ம தான் அழுதாகணும், வேற வழி இல்லை. ஆனா உங்களுக்காக எனக்காக அழுகிற ஒரு தெய்வம் இருக்கு. நம்முடைய அழுகைக்கே துருத்தியில வைத்திருப்பாருன்னா, கணக்குல வைத்திருப்பாருன்னா, அவர் அழுதாருன்னா இந்த உலகத்திற்கே பெரிய ரட்சிப்பு உண்டாகும். இன்றைக்கு நான் சொல்வேன், இயேசு உங்களுக்காக கண்ணீர் விட்டார். அன்னைக்கு லாசரு கல்லறையிலிருந்து எதற்காக, யாருக்காக, மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டார். ஆனால் இன்றைக்கு பர்டிகுலரா உங்களுக்காக, கல்யாணமாகாத, வேலை இல்லாத, உயர்வு இல்லாத நிறைய பேர் 7 நட்சத்திரத்தோட ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறான், இவனுக்கெல்லாம் நடக்குது.
லாசரு கல்லறையில் அப்படி தான் பேசினாங்க. அந்த ஆள் வந்திருந்தா இவன் செத்திருக்க மாட்டானே, எவ்வளோ நேசிக்கிறான் இந்த ஆள், இவன் போய் சாக விட்டுருக்கலாமா என்றெல்லாம் கேவலமாக பேசினாங்க. அப்படிலாம் அந்த அவச்சொல்லுக்கெல்லாம் ஆண்டவர் செய்த ஒரே காரியம் கண்ணீர் விட்டார். ஒரு சகோதரன் கூட உங்களுக்காக கண்ணீர் விட மாட்டான், உங்கள் நண்பன் விட மாட்டான், உங்க பிள்ளைகள் விட மாட்டாங்க, உங்கள் பெற்றோர்கள் விட மாட்டாங்க. சில சமயங்களில் எல்லாருக்கும் நான் சொல்ல, ஒரு ஃபியூ சொல்கிறேன், அன்பு தணிந்து போயிருக்கிற காலம். ஆனால் உங்களுக்காக எனக்காக கண்ணீர் விடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக ஜெபிக்கிற வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட இன்ட்ரசீட் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்களால் முடியாத சமயத்தில் அவர் ஜெபித்து ஜெயமெடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மரணத்தின் மீதும் வியாதியின் மீதும் கடனிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க, வெற்றியை கொடுக்க நீர் பவனியாக வந்தீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொள்ள நீர் கழுதியின் மேலே ஏறி வந்தீர். எங்களை ரட்சிக்கும்படி, எங்கள் ரட்சித்து எங்களை உயிரோடு வைத்து எங்கள் தீபம் அணிதராதபடி காத்து கொள்ளும்படியாக நீ ராஜாவாக பவனி வந்தீர். கடைசியாக எங்களுக்காக அழுது பிதாவிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்கு உரியதை கேட்டு பெற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நாங்கள் கேட்டது கிடைக்கல. காரணம் எங்கள் அவிசுவாசம், எங்கள் பாவம், எங்களை தேவையில்லாத காரியங்கள். ஆனால் நீங்கள் பாவம் இல்லாத பரிசுத்தர் கேட்டீங்கன்னா, அழுதிங்கன்னா எங்களுக்கு பதில் வரும். எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேகத்தில் போய் கேட்குறோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. லெட்டர் போடுறோம், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அல்லது எங்களுடைய டிவியில் ஜெபம் பண்ணும்படி ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம், எங்களுக்காக கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணி எங்களுக்கு வேண்டியது நீங்கள் பெற்றுத்தாங்க. இதுதான் கடைசி தருணம் எங்களுக்கு. இது வேறு ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அழுது பார்த்துட்டோம், மற்றொரு இடத்துல கேட்டு பார்த்துட்டோம், இப்போ உம்மிடத்துல கேட்குறோம். எங்களுக்காக அழுது எங்களுக்கு தேவையானது தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நடைத்திருப்பதாக. ஆமென். God bless you.